இருக்கிற எந்த ஊரை எடுத்துக்கிட்டாலும் அங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கும். அண்ட் அந்த ஸ்பெஷலான விஷயம் கண்டிப்பா ஒரு கோயிலா தான் இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட லேண்ட் ஆஃப் டெம்பிள்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி மதுரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றதே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தான். தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய பிரம்மாண்டமான கோவில்ல இந்த கோவிலுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல நம்ப முடியாத நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு பிரசாதமா கிடைக்கக்கூடிய இந்த குங்குமம் ஆழம்பூ வாசனையோட ரொம்பவே மனமா தெய்வீகமா இருக்கும். ஆனா இந்த குங்குமத்துக்கு ஒரு தனி பவர் இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த காலத்தில் இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு அறிஞரான சார்லஸ் அப்படிங்கிறவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ அவர் ஃபர்ஸ்ட்டு மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அவரோட கையில் குங்குமத்தை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் சுந்தரேசர் சன்னதிக்கு போய் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அவரோட கையில் விபூதியை கொடுத்துருக்குறாங்க. இதை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவர் சுற்றி முற்றி பார்க்கும்பொழுது அங்கே சாமி கும்பிட வந்தவங்கலாம் இந்த விபூதி குங்குமத்தை அவங்களோட நெத்தியில் இட்டுக்கிறத பார்த்து ரொம்பவே வியந்து போயிருக்கிறாரு. இது என்ன மாதிரியான ஒரு வழக்கம், இந்த குங்குமம் விபூதி எல்லாம் நெத்தியில இட்டுக்கிறதுனால என்ன நடக்கும், அப்படி இதுல என்னதான் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் அவருக்குள்ள ஏற்பட்டிருக்கு. உடனடியா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல கொடுத்திருக்கிற இந்த குங்குமத்தை கொண்டு போய் அவரு ஆராய்ச்சி பண்ணியும் பார்த்திருக்கிறாரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது அவரு பயங்கரமா ஆச்சரியப்பட்டிருக்கிறாரு. அப்படி அதுல என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குங்குமத்துக்கு ஒரு விதமான மேக்னெட்டிக் பவர் இருக்கிறத அவரு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது இந்த குங்குமத்துல இருந்து ஒரு விதமான காந்த சக்தி வெளிப்படுறத பார்த்து ரொம்பவே வியந்து போயிருக்கிறாரு. இந்த குங்குமத்துல இருக்கிற ஈர்ப்பு சக்தி அப்ப மட்டும்தான் வெளிப்பட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது பல வருஷங்கள் கழிச்சு திரும்பி அதே குங்குமத்துல அவர் அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்ட பொழுது அதே மாதிரியான ஒரு காந்த சக்தி மறுபடியும் வெளிப்பட்டதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியம் அடைஞ்சிருக்கிறாரு. இந்த ஆச்சரியமான விஷயத்த அவர் எழுதின இன்னர் லைஃப் அப்படிங்கிற புத்தகத்துல அவரு மென்ஷனும் பண்ணியிருக்கிறாரு. ஆனா இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இதை பத்தியான ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ஆனா அதை தாண்டி நிறைய நம்ப முடியாத வியப்பான விஷயங்கள் கண்டிப்பா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா கோவில்லையுமே நடராஜர் சிலை வலது கால தூக்கி இடது கால கீழே வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல மட்டும்தான் இடது கால தூக்கி வலது கால கீழே வச்சிருக்கிற மாதிரியான நடராஜர் சிலை இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் நம்மள நோக்கியே சுத்துற மாதிரி இருக்கிற சிவலிங்கமோட பெயிண்டிங்கும் கோவிலோட மண்டபத்துக்கு மேல வரையப்பட்டிருக்கு. எப்படிடா கோவிலோட மண்டபத்தோட மேற்பகுதியில இந்த மாதிரி ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே இது நம்மளைய ஆச்சரியப்படுத்துது. மீனாட்சி அம்மன் கோவில்ல இருக்கிற இந்த குங்குமத்துக்கு மேக்னெட்டிக் பவர் இருக்குதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நம்ம கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த குங்குமம் விபூதி இதெல்லாம் நம்ம நெத்தியில வைக்கும் பொழுது நம்மள அறியாம நமக்குள்ள ஒரு டிவைன் அண்ட் ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீலிங் ஏற்படும். இது மீனாட்சி அம்மன் கோவில் குங்குமத்துக்கு மட்டும் கிடையாது. நம்ம எந்த கோவிலுக்கு போய் எந்த சாமியை கும்பிட்டு விபூதியோ இல்ல குங்குமத்தையோ நெத்தியில வச்சாலும் நமக்கு இதே மாதிரியான ஒரு டிவைன் அண்ட் ரிலாக்ஸ்டு ஃபீல் கண்டிப்பா ஏற்படும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிபிக் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல மொத்தம் 7 சக்கரம் இருக்கு. அதுல தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நெத்திக்கு நடுவுல இருக்கிற பகுதியில நம்ம விபூதி குங்குமம் இதை வைக்கும் பொழுது நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் பவரும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸும் ஆக்டிவேட் ஆகுது. இந்த மாதிரி பண்றது மூலியமா இது நம்மளுடைய மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட மைண்ட ரொம்பவே ரிலாக்ஸ்ட் அண்ட் காமா வச்சுக்கும். நம்ம பண்ணக்கூடிய எல்லா ஆன்மீக விஷயங்களுக்கு பின்னாடியும் அறிவியலையும் கலந்துதான் விட்டுட்டு போயிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி.